வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம் 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 வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். எதுக்கு ஒரு மனுஷனுக்கு முன்னால கர்த்தர் செல்லுகிறார்? யாருக்கு முன்னால செல்லுகிறார்? எதற்காக கர்த்தர் முன் செல்லுகிறார்? இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம கவனிச்சா, யாருக்கு முன்னாடி கர்த்தர் செல்லுகிறார், எதற்காக கர்த்தர் நமக்கு முன்னால போகிறார், எதுக்கு தேவன் நமக்கு முன்னால போகிறார், யாருக்கு முன்னால போகிறார்? நல்லவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போறாரு, கெட்டவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போகிறார். நல்லவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போகிறாரு, கெட்டவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போகிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கும் முன்னாடி போறாரு, அழிக்கிறதுக்கும் முன்னாடி போறார். ஆசீர்வதிக்கிறதுக்கும் முன்னாடி போறாரு, அழிக்கிறதுக்கும் என்ன செய்கிறாரு? முன்னாடி போகிறார். அப்போ தேவன் நமக்கு முன்னால போகிறார் அப்படின்னா, யாருக்கு முன்னால எதுக்கு கர்த்தர் போகிறார்? யாருக்கு முன்னால எதுக்கு தேவன் நமக்கு முன்னால் என்ன செய்கிறார்? நமக்கு போகிறார் இல்லையா? யாருக்கு முன்னால எதுக்கு முன்னால போகிறார்? மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மீகா 2:13 பார்த்தோம்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னால நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவரால் சொல்றார், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். வசனத்தில் பார்த்தா அடிக்கடி சொல்கிறாரு, முன்னால் நடந்து போவார் அப்படின்னு. முன்னாடி என்ன செய்வார்? ராஜா அவங்களுக்கு முன்னால் நடந்து போவார், கர்த்தர் அவங்களுக்கு முன்னணியில் போவார் அப்படின்னு. அப்போ அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. தேவன் அவர்களுக்கு முன்னால் கடந்து போகிறார். யாருக்கு முன்னால் கடந்து போகிறார்? எதுக்கு முன்னால் கடந்து எதுக்காக கர்த்தர் முன்னாடி கடந்து போகணும்? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் முன்னாடி போகிறாரு, நம்மளை அழிக்கிறதுக்கும் முன்னாடி போகிறார். நம்மளை அழிக்கிறதுக்கும் முன்னாடி போகிறார், ஆசீர்வதிக்க. மீகா சொல்கிறாரு, தடைகளை தீர்க்குகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார், நீங்கள் தடைகளை நீக்குவீர்கள். அடுத்த வார்த்தை அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய ராஜா உங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறார்? போகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன் செல்லுகிறார் அப்படின்னு அடிக்கடி அந்த வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, உனக்கு முன்னாடி போகிறார், உனக்கு முன்னாடி போகிறார், உனக்கு முன்னாடி போகிறார். அப்போ கர்த்தர் யாருக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னா, நல்லவனுக்கு முன்னாடியும் போகிறார், கெட்டவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போகிறார். ஒரு ஆளுக்கு முன்னாடி மாத்திரம் கர்த்தர் போகிறதில்ல, 2 பேருக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? கர்த்தர் போகிறார். ஆனால் ஒருத்தனுக்கு முன்னாடி போகிறது அழிக்கிறதுக்கு, ஒருத்தனுக்கு முன்னாடி போகிறது ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஒருத்தனுக்கு முன்னாடி போகிறது அழிக்கிறதுக்கு, ஒருத்தனுக்கு முன்னாடி போகிறது ஆசீர்வதிக்கிறதுக்கு. யாரை அழிக்கிறதுக்கு போகிறாரு, யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? வேகமாக தெரிஞ்ச பகுதி சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, என்னாகமம் 22வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். என்ன கவனித்து பார்க்கலாம் அப்படின்னா, 21ஆம் வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது.
கர்த்தருடைய தூதனானவர். அப்போ இவனுக்கு முன்னாலே யாரு போறாருன்னா கர்த்தருடைய தூதன் போறாரு. கர்த்தருடைய தூதன் என்பது கர்த்தர் போறார். யாருக்கு முன்னாடி? பிழையாமுக்கு முன்னாடியும் கர்த்தர் போறார். எதுக்குப்பா போறீங்க அப்படின்னு கேட்டா, அவனை ஆசீர்வதிக்க போகல. எதுக்காக போகிறாரு? திரும்ப வாசிக்கலாம். அவன் அடுத்த வசனம் 23. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை கண்டு 22 கூட இல்லையா, அவன் போகணும். தேவனுக்கு கோபம் உண்டது. வழியிலே அவனுக்கு எதிராளியாக நிற்கிறார். ஏறி போனான். 2 பேர் அவனோட கூட இருந்தார்கள். உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, கீழே சொல்றாரு, இந்த கழுதை மட்டும் இந்த 3 முறை உன்னை செய்ய என்ன பண்ணியிருப்பேன், உன்னை கொன்று போட்டு இருப்பேன். 29 வசனத்தை பார்க்கலாம். பிழையாம் 31. அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு, கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, என்ன இருக்கிறதினால் உனக்கு எதிரியாக நான் என்ன செஞ்சு வந்தேன், உனக்கு புறப்பட்டு வந்தேன், விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் உன்னை கொன்று போட்டு இருப்பேன்றார். உன்னை என்ன செஞ்சிருப்பேன், பொழுது போட்டு கழுதையை கூட உயிரோடு வைக்க உன்னை என்ன செய்ய மாட்டேன், கழுதையை கூட நான் உயிரோட வைக்குவேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை உயிரோடையே வைக்க மாட்டேன்றார். இவர் யாரு? தேவனை அறிந்தவர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு தீர்க்கதரிசி. இவர் யாரு? ஆண்டவரை அறிந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் கர்த்தர் போகிறார். ஆண்டவருக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் போகிறார். அப்படி எடுத்து தீர்க்கதரிசிலாம் விட்டுறலாம். ஆண்டுடைய பிள்ளைக்கு முன்னால் போகிறார். ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு முன்னாடியோ ஒரு மோவாபின் முன்னாடியோ போல ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைக்கு முன்னால் போகிறார். எதுக்குங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவனை அழிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன், நான் அவனுக்கு முன்னாடி போகிறேன்னு சொல்கிறேன். சரியா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கவும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும், கதவுகளை திறந்து வைக்கும்படியாகவும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய், 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பே அப்படின்றார். இங்கேயும் ஒருத்தனுக்கு முன்னால் ஆண்டவர் போறார். அங்கே போனது யாருக்கு முன்னாடி? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி. இங்கே போகிறது யாருக்கு முன்னாடி அப்படின்னா, ஒரு பாபிலோனிய ராஜாவுக்கு முன்னாடி. ஒரு பாபிலோனியக்காரன் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பாபிலோனியக்காரன், ரட்சிக்கப்படாதவன், ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை வணங்காதவன், சர்ச்சுக்கு போகாதவன், ஞானசனம் எடுக்காதவன், ஜெபம் பண்ணாதவன், இவனுக்கு சொல்கிறார். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி கேட்டு செய்கிறவன். ஆண்டவரே நான் போட்டுமா வேணாவா, ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் போகாதவன் யாருன்னா பிழையாம். ஆண்டவரே போகட்டுமா வேணாவா, போகட்டுமா வேணாவா, நீங்கள் சொன்னால் போகிறேன், நீங்கள் சொல்லனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனுக்கு முன்னாடியும் கர்த்தர் போகிறார். ஆனால் இங்கே பார்க்குறோம், ஒரு பாபிலோனிய ராஜா, அவன் ஆண்டவரை அறியலை, அவன் ஆண்டோடைய சித்தமெல்லாம் என்னென்னு அவனுக்கு தெரியல, அவன் செய்ய தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு புரியல. அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறார்.
இப்போ ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவரே உமக்கு சித்தமா, ஆண்டவரே உமக்கு சித்தமா அப்படின்னு ஜெபமணி செய்யறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கழுதை மட்டும் இந்த 3 முறை வழி விலகலன்னா உன்னை கொன்னுட்டுப்பேன், உன்னை கொன்னே போட்டுப்பேன், உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன், கழுதையை கூட உயிரோட வைக்குவேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கழுதையை கூட உயிரோட வைக்குவேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு தம்மை ஆராதிக்கிற, தம்மை தெரிந்து கொண்ட, தம்முடைய சித்தத்தை அறிந்து தம்முடைய சித்தத்தின்படியே செய்வதற்கு அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவரே சொல்கிற வார்த்தை, இந்த கழுதை மட்டும் என்ன செய்யலை, படுக்கலைன்னா நான் கொன்னே போட்டுப்பேன், கழுதையை கூட உயிரோட வைப்பேன், உன்னை உயிரோட வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே பார்க்குற அவன் ரட்சிக்கப்படலை, சர்ச்சைக்கு போகல, ஜெபம் பண்ணலை, அவன் ஒன்றும் ஆண்டவர் சித்தமா ஆண்டோட சித்தம் இல்லையா அது எல்லாம் ஒன்றும் அவன் என்ன செய்யலை, ஒன்றும் அவன் பண்ணலை. ஆனால் என்ன செய்கிறான், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னால் போவேன், வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாப்படம் முறிப்பேன், அந்த பொக்கிஷத்தை கொடுப்பேன், வாசலை பூட்டப்படாத என்ன செய்வேன், நான் வைக்கவேன், வாசலை திறந்து வச்சிருக்க சொல்லுவேன், கதவுல தானே திறக்க சொல்லுவேன், இரும்பு கேட்டு தானே திறகூட செய்வேன், இரும்பு தாப்படம் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் பண்ண வைக்கும்னு ஏகப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆண்டவரை கேட்கணும், என்ன ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவனுக்கு துணையாக நிற்பீங்களா, ரட்சிக்கப்படாதவனுக்கு துணையாக நிற்பீங்களா அப்படின்னு சொன்னால், கடந்த 2 நாளுக்குள்ள சொல்லின்னு வரும், தேவனையும் முதல் நாள் சொன்னோம் தேவ ஜனங்களை நேசிக்கிறவன். அப்போ இன்றைக்கி சொல்கிறோம், நேற்றுக்கு சொன்னோம் தேவனை என்ன செய்யணும், நேசிக்கணும். இன்றைக்கி 2ஐயும் சேர்த்து சொல்கிறேன், தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற ஒருவனுக்கு முன்னால் கர்த்தர் போகிறார். எதுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால், அவனால் முடியாததை அவர் செஞ்சு முடிக்க, அவனால் முடியாததை அவனுக்கு செஞ்சு முடிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு முன்னால் கடந்து போகிறார். அதான் இன்னைக்கு காலையில் நமக்கு சொல்கிறது, உன்னால் முடியாததை நான் உனக்கு செஞ்சு முடிப்பேன், உன்னால் செய்ய முடியாததை இல்லை உன்னால் முடியாத ஒன்றை நான் என்ன செய்வேன், நான் செஞ்சு முடிப்பேன். உன்னால் எது முடியலையோ அதை நான் பண்ணுவேன். இரும்பு கதவை ஒன்று செய்ய, இரும்பு தாப்பாட முறிக்க முடியாது, வெங்கல கதவை உடைக்க முடியாது, அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், உன்னால் முடியாததை நான் உனக்கு செய்கிறேன், உன்னால் முடியாததை நான் உனக்கு செய்கிறேன். அப்போ நம்மளால் முடியாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம யாராக இருக்கணும், தேவனையும் தேவ ஜனங்களையும் நாம் என்னவா இருக்கணும், நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனையும் நேசிக்கணும், தேவ ஜனங்களையும் நாம் நேசிக்கணும். இதை 2ஐயும் செய்கிற ஒரு நபருக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, ஸோ நம்மளால் முடியாததை அவர் நமக்கு செஞ்சு முடிக்க விரும்புகிறார். அவன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் கூட, ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உனக்கு முன்னால் போய் உன்னால் எதெல்லாம் முடியலையோ அதையெல்லாம் நான் உனக்கு முடித்து உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஆண்டவர் உங்கள் சித்தமானு கேட்குறேன்னு சொல்கிறாரு, உங்கள் சித்தத்தின்படி தான் செய்வேன்னு சொல்கிறாரு, நீங்கள் போக சொன்னால் போக மாட்டோமான்னு சொல்கிறாரு. ஆண்டவரை பற்றி ஆண்டவர்னு நொடிக்கு 100 முறை ஆண்டவர்னு சொல்கிறார். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னால் போகிறேன், எதுக்குன்னா உன்னை கொன்னுட்டு கழுதையை உயிரோட வைக்கிறதுக்கு, கழுதையை விட மோசமாக என்ன செய்வேன், உன்னை நடத்தவன்றதுக்கு, கழுதையை கூட கனம் பண்ணுவேன், கழுதையை விட என்ன செய்வேன், உன்னை மோசமாக நடத்துறதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், உனக்கு முன்னால் போகிறேன்டார். ஆனால் அங்கே ஒருத்தருக்கு சொல்கிறாரு, இல்லை இருக்கிறதுலே உயர்ந்த இடத்தோட வைக்கிறதுக்கு என்ன செய்கிறேன், நான் உனக்கு முன்னாடி போகிறேன். என்னங்க காரணம், அவனுக்கு என்ன விஷயம், அவனை சொல்லிட்டு இவனை சொல்லிடுறேன். இப்போ கோரேசுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போவேன், கோணலானது எல்லாம் செவ்வையாக்குவேன், இரும்பு கதவை திறந்து வைக்க சொல்லுவேன், வீடுகளெல்லாம் திறந்து வைக்க சொல்லுவேன், உனக்கு ஒரு சிரமம் இருக்க வேண்டாம், நீ நேராக போகலாம், எதெல்லாம் வெட்டிட்டு ராஜபாரத்தை நீ கட்டிக்கலாம், நீ பொருளையெல்லாம் பொருள்களை எடுத்துக்கலாம், நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம். அது கேட்டபடி எல்லா வேலையும் என்ன செய்கிறேன், நானே செய்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, அமைதியாக இருந்தால் போதும்பா அப்படின்னு கோரேசுக்கு சொல்கிறீங்களே. ஆண்டவர்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க, இவன் பாபிலோனுக்கு தானே ராஜா, இவன் ரட்சிக்கப்பட்டவச்சு, இவனுக்கு போய் இப்படி சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறேன், மாற்றி செய்கிறீங்களே, மாற்றி என்ன செய்கிறீங்களே. இதான் யோசேப்பு சொல்லுவார், எப்பா நீ மாற்றி செய்கிறப்பா, நீ என்ன செய்கிற, இவன் தான் மூத்தவன், இவன் மேலே தான் என்ன வைக்கணும், நீங்கள் வலது கையை வைக்கணும், இவன் சின்னவன்பா, இவன் மேலே இடது கையை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும்ப்பா, நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா. அப்போ மாற்றி செய்கிறீங்களே,
ஆண்டவரை மாற்றி செய்யணும். என்ன காரணம்? மாற்றி செய்கிறதுக்கு நிறைய காரணம். மன சேவக்க ஏமாற்றத்துக்கும் எப்பறம் கைவிடுறதுக்கு நிறைய காரியம் பார்க்கலாம். அதே போல கதை சித்தமானா அதை பார்ப்போம், கவனிப்போம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறார், கத்தரை மாற்றி செய்கிறீங்களே, பிழையாமல் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இப்போ கோரேஸ் ராஜா என்ன செய்யணும்? அழிக்கணும் இல்லை. ஆனால் மாறாக அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, இவனை அழிக்கிறீங்கன்னா என்ன தான் நடக்குது ஆண்டவரே? எப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தப்பா இல்லை ரட்சிக்கப்படாதே இருக்கணுமா? எப்படி தான் நாங்கள் வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் ஒரேவா சொல்லுவார், எனக்கு ரட்சிக்கப்பட்டதும் பிரச்சனை, ரட்சிக்கப்படாதும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? என்னையும் என் பிள்ளையும் யார் நேசிக்கிறானோ அவனை ஆசீர்வதிச்சிருவேன். என்னையும் என் பிள்ளையும் யார் நேசிக்கிறானோ அவன் என்ன செஞ்சிருவேன்? அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அவனை உருவாக்குறது எதுக்குன்னா என்னையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கத்தான். நேற்றுக்கு சொன்னது அவரை நேசிக்கணும், நேற்றுக்கு முன்னாடி சொன்னது அவருடைய பிள்ளைகளை நேசிக்கணும். இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாரு, அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரு நபராக இருந்தால் நம்மளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு முன்னால் போய் நம்மளால் முடியாததையெல்லாம் நமக்காக அவர் முடிச்சு கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். மேலக்கிற வசந்த வாசிக்கலாம். 44 கடைசி. கோரேசை குறித்து, அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்று சொல்லி 2 வார்த்தையை சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? எருசலேமை நோக்கி சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தேவாலயத்தை நோக்கின்னு சொல்கிறார். தேவாலயம் ஒரே வார்த்தை முடிச்சிருக்கலாம், ஆனால் அதான் 2 நான் சொல்கிறேன். ஒன்று என்ன? எருசலேம் அப்படின்னா எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணம் ஏன்னா எல்லாம் என்ன ஆகி போச்சு? தீக்கரையாகி போச்சு. எல்லாமே என்ன ஆகி போச்சு? எல்லாம் தீ வச்சாச்சு, எல்லாம் இடிச்சிட்டான். நேபுகாத்நேச்சார் போய் எல்லாத்தையும் இடித்து எல்லாத்தையும் உடைச்சி ஒன்றுமிடமாக்கிட்டான். அதனால் சொல்கிறார், ஒன்று எருசலேம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். அப்போ எருசலேம் கட்டப்படாதான் தேவாலயம் என்ன செய்ய முடியும்? கட்டப்பட முடியும். அப்போ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் தேவ சபை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எருசலேமுக்கு 2 கார்த்தி ஆண்டா அந்த கோரேஸ் சொல்ற. ஒன்று என்ன? எருசலேமை பார்த்து கட்டப்படு. எருசலேம்னு சொன்னேன்னா எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணம் அர்த்தம் எருசலேமில் வாழ்கிற ஜனங்கள். எருசலேமில் வாழ்கிற ஜனங்கள். அப்போ எருசலேமில் வாழ்கிற ஜனங்களுக்கும் அவன் நன்மை செய்ய விரும்புகிறான். 2வது சொல்றான், தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு. தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுக்கும் அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? செய்ய விரும்புகிறான். இதை 2 நான் சொன்ன நேற்று முன்னால் சொல்லும் போது, நேசத்தின் அடையாளம் என்ன? அவர்களுக்கு நாம் எதையாவது ஒன்று செய்வது, அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்வது என்ன? ஏன் மோவாப்புனும் அம்மியூனும் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார்? அவன் சர்ச்சைக்கு வரவே கூடாதுன்னு ஏன் சொன்னார்? அவன் தேவ ஜனங்களை அவன் என்ன செய்யலை? சிநேகிக்கலை. எப்படி சிநேகிக்கலை சொல்கிறீங்க? அவன் தேவையோடு இருக்கும்போது நீ என்ன செஞ்சு போல? அவன் தேவை நீ என்ன செய்யலை? பூர்த்தி செய்யலை. அவன் தேவையோடு இருக்கிறான். அந்த தேவையோடு இருக்கிறவனுடைய தேவையை நீ என்ன செய்யலை? நீ பூர்த்தி செய்யலை. அதனால் நீ நேசிக்கலை என்பதை கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டான். சும்மா வாயில நான் நேசிக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அன்பு கூறுமை இன்னும் அதிகமாக அப்படின்னு பாட்டு பாடுறதுனால என்ன செஞ்சிட முடியாதுன்னா, நீ நேசிக்கிறது அர்த்தம் இல்லை. நேசிப்பதற்கு அடையாளமே என்ன? அவனுக்கு தேவையானதை நாம் கொடுப்பது. ஒரு மனுஷன் நேசிக்கிறது அடையாளம் என்ன? அவனுக்கு தேவையானதை நாம் கொடுப்பது. நிறைய அர்த்தம். அதில் ஒன்று என்ன? அவர்களுக்கு தேவையானதை நமக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ ஜனங்களுக்கு என்ன தேவை? வீடு கட்டுவதற்கான இடங்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் தேவை. எருசலேம் ஆலயங்கள் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, வீடுகள் இடிக்கப்பட்டது, எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டது. எல்லாத்தையும் பாபிலோன் பிடிச்சிட்டு போயிட்டான். 70 வருஷம் ஆயிடுச்சு. இருக்கிற வீடுகள் எல்லாம் பாழாய் போச்சு. அதான் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறாரு எருசலேம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். 2வது சொல்கிறாரு தேவாலயம் அஸ்திபாரப்படணும். இது 2ம் என்ன செய்யணும்? நீங்க செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லி கோரேஸ் ராஜா யாருக்கு சொல்றான்னு சொன்னா, ஜனங்களுக்கு உறுதுணையாக இருந்து, ஜனங்களுக்கு பக்கபலமாக இருந்து, ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்து, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து, அந்த தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவனுடைய சபை கட்டப்படுவதற்கும் அவன் 2த்துக்கும் என்னவா இருக்கிறார்னா உறுதுணையா நிற்கிறார். இதை தான் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். தன்னுடைய ஜனங்கள் 2 நாளாகம கடைசி அதிகாரத்திலையும் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலையும் இது என்ன செய்யுது? 2 கருத்தையும் இதை கம்பேர் பண்ணி தொடர்ச்சியாக வருகிறதை போல என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் வாயினாலே நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை கூட ஏவ முடியுது. ஆனால் பிழையாமின் ஆவியை ஏவ முடியல. கோரேசின் ஆவியை என்ன செய்ய முடியுது? ஏவ முடியுது இல்லையா? அதை எப்படி சொல்கிறேன்? ரட்சிக்கப்படாத ஆவியை கூட தேவன் என்ன செய்ய முடியுது? ஏவ முடியுது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆவியை தான் கத்த ஏவ முடியல.
ரட்சிக்கப்படாத ஆவியை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏவுறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆவியை இன்னைக்கு என்ன செய்ய முடியல? ஏவ முடியல. இன்னைக்கு கர்த்தர் போக சொன்னாரு, கர்த்தர் ஜெபிக்க சொன்னாரு அப்படின்னு எழும்பி செயல்படவங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா ஒன்றும் கிடையாது. அதுல கர்த்தர் போக சொன்னாரு, கர்த்தர் இருக்க சொன்னாரு, கர்த்தர் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஏவுதல் வந்துச்சு, எனக்கு ஒரு நடத்துதல் வந்துச்சு. என்னை கர்த்தர் நைட்டில் தூங்கவே விடலை. காலையில் இருந்து சபைக்கு போன என்ன பண்ணாரு? என்னை தூண்டிக்கிட்டே இருந்தாரு, என்னை ஏவிக்கிட்டே இருந்தாரு. டக்குன்னு எப்போ பொழுது விடியோன்னு பார்த்தேன், டக்குன்னு குடிச்சு என்ன பண்ணிட்டேன், சபைக்கு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நாதி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் யார் ஆவியை கூட ஏவ முடியும்? ஒரு ரட்சிக்கப்படாதவன் பாபிலோனுக்கு அருவருப்புகளுக்கு தாய், அருவருப்பை உருவாக்குறவன், அசிங்கத்தை உருவாக்குறவன், பலவிதமான தப்புகளை உருவாகிற இடத்துல இருக்கிற அந்த ராஜாவை ஆவியை கூட தேவன் என்ன செய்ய முடியுதுன்னா ஏவ முடியுது. ஒரு பாவியின் இருதயத்தை கூட ஆண்டவர் ஏவ முடியுது. ஆனால் ஒரு பரிசுத்தமான இருதயத்தை கர்த்தர் ஏவ முடியல. இது வேதனையானது, வருத்தமானது. அழகா சொல்ற பாருங்க, கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினா. கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவ முடியுது. ஆனா யார் ஆவி ஏற முடியல? யார் ஆவி ஏவ முடியல? மற்ற ரட்சிக்கப்பட்டிருக்க அவன் ஆவியெல்லாம் ஏவ முடியல. பாருங்களேன், அவ்வளவு கடினமா இருக்கு இருதயங்கள். அவன் ஆவி அவ்வளவு அடிஞ்சு போய் கிடக்குது, ஆவி செத்து போய் கிடக்குது. இந்த தானே ஏவறதுக்கு ஆவி, இந்த தானே ஏவி ஏவறதுக்கு ஆவி, இந்த தானே தூண்டுறதுக்கு இல்லையா? ஆவி இந்த தானே கதை தூண்ட முடியும். ஆவி அதான் செத்து போய் கிடக்கு. என்ன செய்ய? ஆவிக்கிறவளுக்கு தான் செத்து போய் கிடக்குது. அதுக்கு நினைவு கூட்டம்ல ஒவ்வொரு மாதம் கொண்டாடி உட்காந்துக்குது. ஆவிக்கிறவளுக்கு செத்து போய் கிடக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்ய முடியல? இன்னைக்கு ஏவ முடியல, கர்த்தனுக்கு தூண்ட முடியல, கர்த்தனுக்கு செயல்பட முடியல. ஆனால் யார முடியுது? ஒரு ரட்சிக்கப்படாதவன், அருவருப்புகளுக்கு ராஜாவாக இருக்கிறவன், ஒரு பாபிலோனுக்கு தலைவனாக இருக்கிற அவன் ஆவியை ஏவ முடியுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆவியை ஏவ முடியல. வாசிக்கலாம். கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யம் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டா. நாட் அட்வைஸ், எனக்கு ஆலோசனை சொல்ல. கோரேசுனால முடிஞ்சா செய்ப்பா அப்படின்னு சொல்லல, ஏதாவது கொஞ்சம் செய்ப்பா அப்படின்னு சொல்ல. ஆர்டர் எனக்கு கட்டளையிட்டாரு. இன்னைக்கு தேவன் நம்ம கட்டளையிட முடியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்ம ஜனத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் கட்டளை முடியுமானாக்க இன்னைக்கு நம்ம தான் அவருக்கு கட்டளை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் நம்ம கட்டளை போட்ட காலமெல்லாம் மாறி போய் இன்னைக்கு நம்ம தான் அவருக்கு என்ன பண்ணிருக்கோம்? கட்டளை போட ஆர்டரை போடுறோம். நம்ம தான் இன்னைக்கு அவருக்கு ஆர்டரை போட்டு உட்காந்துக்கிறோம். வாசிக்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கோ எழுதி அனுப்பினான். இதை தான் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? அதையே கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்றார். அந்த நாளாகமத்தில் சொல்லாததை, ஏசாயாவில் சொல்லாததை எஸ்ராவில் சொல்ற. என்னது? யார் போக விருப்பம் என்ன பண்ணுங்க? போக விருப்பம் என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புங்க, அவனுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றார். போக விருப்பம் உள்ளவன் போக விருப்பம் என்ன பண்ணுங்க, அவனுக்கு காணிக்கை கொடுத்து என்ன செய்யுங்க? அனுப்புங்க. ஏன் அப்படின்னா போறவனும் ஆஸ்வதிக்கப்படணும். போறது எதுக்கு? தேவாலயமும் கட்டப்படணும். அப்ப தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற ஒருவனுக்கு முன்னால கர்த்தர் போறாரு. எதுக்கு போறாரு? அவனால எது முடியலையோ அதையெல்லாம் அவர் முடிப்பதற்காக. இன்னைக்கு நமக்கு முன்னால போறோம். நம்மளும் பஸ்ஸுக்கு போகும்போது ஜெபம் பண்றோம், ஆண்டவர் என்ன பண்ணுங்க, எனக்கு முன்னால போங்க, எந்த விபத்து ஆகக்கூடாது, பஸ்ஸில் நல்லா ஏறி உட்காந்து நல்லா சீட்டு கிடைக்கணும், ஏறி உட்காந்து தூங்கினு என்ன செஞ்சு வந்துடணும், நான் சுகமாக என்ன பண்ணிடணும், எனக்கு வழியில் எந்த பிரச்சனை வராமல் நான் போய் வந்துடணும் அப்படின்னு நம்மளும் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அவரும் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? அவனுக்கு நம்மளும் ஆர்டரை போடுறோம். நான் எனக்கு முன்னால் போங்க அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறது எதுக்குன்னு? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. உன்னால் முடியாததெல்லாம் நான் உனக்கு என்ன செஞ்சுக்கிறதுக்கு? உனக்கு முடிய வைக்கிறதுக்கு. அப்போ இது யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறா? இன்னைக்கு தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற இருதயம் இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்கு செய்யணும், தேவ ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை தேவ ஜனங்களுக்கு செய்யணும். இதை ரெண்டும் செய்கிறவன் தான் தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிறவன். தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிறவன். தேவ ஜனங்களை எப்படி நேசிக்கணும்? நேற்று முன்னாடி சொன்னேன். தேவனை எப்படி நேசிக்கணும் நேற்றுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு ரெண்டு சேர்த்து சொல்றேன். தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற ஒருவனுக்கு முன்னால கர்த்தர் போகிறாரு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவனால எதெல்லாம் முடியலையோ அதையெல்லாம் நான் என்ன செஞ்சுவேன்? அவனுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு. அவனால் இதெல்லாம் வெங்கல கதமா அவன் தள்ளக்கூட முடியாது.
வெங்கல கதவை அவன் தட்டு கூட பார்க்க முடியாது, அவனை தொட்டு பார்க்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது, இரும்பு தாப்பனை அசைக்க கூட முடியாது, இது அவனால் முடியாது. வெங்கல இரும்பு கேட்டை திறக்க முடியாது. அதனால் இது எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன, நான் அவனுக்கு முன்னால் போய் இதெல்லாம் அவனுக்கு முடியலையோ, அவன் ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்குதோ எல்லாத்தையும் உடைச்சி அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்காக என்ன செய்கிறேன், நான் அவனுக்கு முன்னாடி போகிறேன். இவன் தான் யார், கோரேஸ் என்றார். இந்த பிழையாம கேட்கணும், ஏங்க பிழையாமுக்கு அப்படி போகிறீங்க, பிழையாமுக்கு ஏன் எதிரியா போனீங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிழையாம பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அவன் வாயில சொல்கிற 8வது வசனத்தை பார்க்கலாம். 8வது வசனத்தை பார்க்கலாம். 8வது வசனம், தேவன் சபிக்காதவனை, 7வது வசனம் 23:7 23:7-8. அப்பொழுது தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, என்னாகும் 23:7. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கை வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை, இப்ப பிழையாம் எதுக்கு போறாரு, தேவன் வெறுக்காதவனை வெறுக்கிறதுக்கு போறாரு இல்லையா. தேவன் யாரை வெறுக்கல, தம்முடைய ஜனங்களை வெறுக்கல, தம்முடைய ஜனங்களை வெறுக்கல. தேவன் யாரை சபிக்க விரும்பல, தம்முடைய ஜனத்தை சபிக்க விரும்பல. அப்ப ஜனத்தை நேசிக்க வேண்டியவன் எதுக்கு போறான் அப்படின்னா, ஜனங்களை சபிக்க போறான், ஜனங்களை சபிக்க போறான். எவன் போறது நான் சபிக்க மாட்டேன்னு போனாலும் அங்க என்ன வந்துடுச்சு, ஒரு சாபத்தை கொடுத்து ஒரே நாள் 20 காலி பண்ணிட்டு வந்துட்டான்ல. இவன் நினைச்சாங்க எதுக்கு போற, கத்த சொன்னாதான் செய்வேன், கதை அப்படிதான் போனான் இல்லையா. போனவன் எப்படி வந்தான், ஜனங்களை சபிக்காதவன் என்ன செய்யல வரல இல்லையா, வாயில சபிக்காம வந்துட்ட. ஆனா ஒரே நாள் 24,000 பேர் சாவடிச்சுட்டு வந்துட்டல. ஒரே நாள்ல 24,000 பேர் சாவறதுக்கு காரணம் யாரு, இந்த பிழையம் தானே. இந்த பிழையம் மட்டும் வாயை வச்சு அமைதியா இருந்திருப்பான்னா ஜனங்களை செத்துக்க மாட்டான். ஒரே நாள்ல 24,000 பேர் செஞ்சிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டான்ல. அப்ப தான் ஜனத்தவன் நேசிச்சானா, தான் ஜனத்தவன் வெறுத்தானா, தான் ஜனத்தவன் சபிச்சானா. அவன் நினைச்சிட்டு போறான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் தான் போனான். போகும்போது அப்படிதான் போனான். ஆனா போன பிறகுதான் என்ன விஷயம் தெரியும், அதை கத்த நினைக்கிறாரு. நீ போறது மட்டும் தான் உனக்கு தெரியும், நீ போன என்ன செய்வன் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும்ல. நான் போனா அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், வாயத்தை வந்து போறோம். ஆனா போன பிறகுதானே விஷயமே தெரியுது. போன பிறகு நீ போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல, உன்னை உருவாக்கினவர் இல்லையா. அவருக்கு என்ன செய்வன் அவருக்கு என்ன தெரியாதா என்ன, நீ என்ன பண்ணவருக்கு தெரியாதா என்ன. சங்கதியிலே பிழையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமா இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனாலே கர்த்தரின் சபையிலே வாதயம் நேரிட்டதே என்று சொல்லி பின்னாடி என்ன செய்யறாரு, பின்னாடி மோசே சொல்லி வராரு. பிழையாமின் பாவம் போதாதான், நீங்க வந்து என்ன செய்றீங்க, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு இந்த ஊரை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மனாசே புத்திரனும் பாதி கோத்திரமோ, எப்ராஹிம் ரூபன் கோத்திரமோ, காத் கோத்திரம் வந்து கேட்குறீங்களேப்பா. என்ன கேட்குறீங்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், இந்த ஊரை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் கானானுக்கு வரலன்னு கேட்குறீங்களே. ஏற்கனவே பிழையம் பண்ணது போதாதாடா, ஏன்டா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, வயிற்றுல கொட்டிக்கிறீங்க அப்படின்னு மோசே யாரை பார்த்து கேட்குறாரு, இந்த 2.5 கோத்திரத்தை பார்த்து கேட்குறாரு. எங்க ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேன் பாது கோத்திரம் போய் என்ன கேட்குறாங்க, இந்த ஜனங்கள் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, எங்கள் ஆடு மாடுகளுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் மோசே சொல்லுவார், பிழையம் பண்ண அக்கிரமம் போதாதா, பிழையம் பண்ண பதம் போதாதா, இதில் நீங்கள் என்ன செய்வீங்க வந்து இப்படி பண்றீங்களே, இதை நியாயமாடா உங்களுக்கு அப்படின்னு என்ன செய்வார்னா மோசே அவங்கள பார்த்து கேட்பாரு. வெளிப்படுத்த சொல்லிட்டாரு, பிழையாமின் ஆலோசனை என்ன செய்கிறவன் நடக்கிற உன்னிடத்திலே உண்டு. அவள் போனது நல்லதான் நினச்சி தான் நீ போன, ஆனால் நீ போனால் என்ன செய்வேன்னு அவருக்கு தெரியும். ஏன் கட்டத்தை கையில் கொடுத்து நிற்கிறாரு, நீ கம்முன்னு போய் கம்முன்னு வரணும் தான் ஏன் பட்டயம் வருது உனக்கு, கம்முன்னு போய் கம்முன்னு வரணும் தான் ஏன் பட்டயம் இருக்குது. நீ போனால் என்ன பண்ண அவருக்கு தெரியுமா தெரியாதா, இங்கே இருக்கிறது தான் நல்லவனாக இருக்கிற, அங்கே போனால் என்ன பண்ண யாருக்கு தெரியுது, அவருக்கெல்லாம் தெரியும். பிழையாம் இங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கிற, தேவன் தான் தேவன் தான் தேவன் தான், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் சர்ச்சை விட்டு வெளியே போனதும் நிலைமை என்னன்னு தெரிய வருது. சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு தானே நீ யாருன்னு தெரிய வருது. நீ இந்த அங்கே போனால் தானே நீ யாரு, நீ என்ன பண்ணணும் யாருக்கு அவருக்கெல்லாம் தெரியும். நீ என்ன பண்ணணும் அவருக்கு தெரியாதா என்ன. அதான் பார்க்குற பட்டு கேட்குறாரு, அங்கே போய் 24,000 பேர் சாம இருக்கிறேன், ஒன்றா காலி பண்ணிட்டேன், எத்தனை பேர் சாம பழிப்பான், 24 பேர் பொழைச்சிருப்பான்ல, உன்னை வெட்டத்தினால பெண்ணாகி போச்சு, 24 பேர் செத்து போச்சு. இந்த பாலா பண்ண கழுத பண்ண வேலை, இந்த பாலை பண்ண கழுத மட்டும் கம்மன் விட்டு இருந்துச்சுன்னா இவன் ஒருத்தன் தான் செத்துருப்பான், 24 பேர் பொழைச்சிருப்பான்.
இந்த பாலை பண்ண கழுத பண்ண வேலை இவனை தப்பிக்க வச்சு 27 பேரை கொன்னுடுச்சு இல்ல. இந்த கழுத பண்ண வேலை இல்லையா? இந்த கழுத மட்டும் கம்மு இருந்துச்சுன்னா இருக்கும், முதல் கழுத பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான்ல, ஒரு வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்குல்ல, 27 பேர் பிழைச்சிருப்பான்ல, 27 பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான்ல. இந்த கழுத கேளப்படுத்தவனை நெருக்கி ஒரு வழியாக்கி இவனை தப்பிக்க வச்சுட்டு யாரை காலி பண்ணிடுச்சு? 24 பேர் செத்து சாப்பிடுச்சிருச்சு இல்ல. பண்ணுவதற்காக இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக வைத்த பிழையாமின் ஆலோசனை படி செய்கிற உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படத்தில் சொல்றாரு, உன்னிடத்துல உண்டு. இந்த பிழையம் சாதாரண நினைச்சிடாத. அவன் பார்க்கறது எப்படிதான் தெரியுமா? நல்லவன் மாதிரி தான் தெரியுமா? யாரு பிழையம் பார்க்கறது எப்படிதான் தெரியுமா? நல்லவன் மாதிரி தான் தெரியுமா? ஆனா உள்ளுக்குள்ள எப்படிப்பட்ட ஆளு? அவன் இங்க இருந்தா ஒரு மாதிரியா இருப்பான், இங்க இருந்தா ஒரு மாதிரி, அங்க போனா ஒரு மாதிரி, அங்க போட ஒரு மாதிரி ஆயிட்டான் பாரு. ஒரு மாதிரி ஆகி 24 பேர் காலி பண்ணிட்டு வந்துட்டான். 24 பேர். அவன் ஏன் உனக்கு பட்டத்தை நிற்க மாட்டாரு? நீ தேவ ஜனங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறியா? தேவ ஜனங்கள் அழிவுக்கு காரணமா இருக்கிறியா? இன்னைக்கு யாருக்கு முன்னாடி கர்த்தர் போற? 2 பேருக்கு முன்னாடியும் போறாரு. யாருக்கு முன்னாடி? அழிக்கிறதுக்கு முன்னாடி போறாரு, ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி போறாரு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி தேவன் எதுக்கு முன்னாடி போகணும்? நம்மளை ஆசீர்வதிக்க போகணும்னா தேவனையும் தேவ ஜனங்களையும் நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப தேவனையும் நேசிக்கல, தேவ ஜனங்களையும் நேசிக்காத ஒருத்தனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. எதுக்கு? அவனை காலி பண்றதுக்கு. இப்போ விட்டாரு, பின்னாடி காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ விட்டாரு. எங்க? இந்த கழுதை தப்பி வச்சிருச்சு. எல்லா நேரமும் கழுதை தப்பி வச்சிருது. ஏற்கனவே உங்களுக்கு பேசுற ஒரு செய்தி, இன்னைக்கு அந்த கழுதை தப்பி வச்சிருச்சு. எல்லா நாளும் என்ன செய்யாது? கழுதை வந்து தப்பிக்காது இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசேல ஒரு கழுதை தப்பி வச்சிச்சு. ஆனா பின்னாடி செய்ய முடியல, கடைசி வரைக்கும் தப்பிக்க முடியல. 250 பேர் காலி பண்ணிடுச்சு. 250 பேரை காலி பண்ணிடுச்சு. 10 பேரை வாதையில கொன்னுடுச்சு. எல்லா நாளும் மோசத்தை நிப்ப நினைச்சிடாத. எல்லா நாளும் கழுதை தப்பு வச்சு நினைச்சிடாத. இன்னைக்கு கழுதை தப்பு வச்சுச்சு, ஆனா பின்னாடி என்ன செய்ய முடியல? அந்த கழுதை கூட தப்பு வைக்க முடியல. எந்த கழுதையும் தப்பி வைக்காது, எந்த கழுதையும் தப்பு வைக்காது. தேவனையும் தேவ ஜனங்களையும் நாம் நேசிக்கிற நபர்களை இருப்போம்னா தேவனுக்கு செய்ய வேண்டியது தேவனுக்கு செய்ய, தேவ ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது தேவ ஜனங்களுக்கு செய்ய. இதை 2ஐயும் செய்யக்கூடிய நபராக இருந்தா நமக்கு முன்னால கர்த்தர் போவார். எதுக்கு போவார்? நம்மளால முடியாதது எல்லாம் அவர் நமக்கு செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணுவோமா? கண்மடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் தாமே முன் செல்கிறார், கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்கு முன்னாடி போறார். எதுக்கு போகணும்? கர்த்தர் நமக்கு முன்னாடி எதுக்கு போகணுன்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். அழிக்கிறதுக்கும் கர்த்தர் முன்னாடி போறாரு, ஆசீர்வதிக்கிறதுக்கும் கர்த்தர் முன்னாடி போறாரு. கோரேஸ் ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு முன்னாடி போனார். எதுக்கு? அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு. கோரேஸ், உன்னால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நான் உனக்கு முடிச்சு காட்டுறேன்பா. ஒன்னு நீ கலவப்படாத, ஒன்னு நீ பயப்படாத, ஒன்னு நீ கலங்காத. உன்னால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நான் உனக்கு முடிக்கிறேன். பொலியமுக்கு முன்னாடி போறார். பட்டயத்தை கையில வச்சுன்னு எதிராளியா நிற்கிறார். அவரே சொல்றாரு, இந்த கழுதை மட்டும் உன்னை தப்பி வைக்கிறேன்னா உன்னை கொண்டுட்டு போயிட்டு போய். இந்த கழுதையாலே தப்பிச்ச. ஏதோ ஒரு கழுதை நம்மளை தப்பி வச்சுட்டு இருக்குது, ஏதோ ஒரு கழுதை நம்மளை தப்பி வச்சுட்டு இருக்குது. அன்னைக்கு மோசேன்ற ஒரு கழுதை 250 பேர் தப்பு வச்சிச்சு. ஆரம்பத்தில் முழு இஸ்ரவேலையும் தப்பு வச்சிச்சு, 10 பிரபுக்களையும் தப்பு வச்சிச்சு. ஆனால் எல்லா நாளும் கழுதை தப்பு வைக்க நினைச்சிடாத. நானே வெறுக்கல, நீ ஏன் வெறுக்கிற? நானே சபிக்கல, நீ ஏன் சபிக்கிற? நான் வெறுக்காதவனை நீ வெறுக்கக்கூடாது, நான் சபிக்காதவனை நீ சபிக்கக்கூடாது. நானே வெறுக்கலப்பா, நீ ஏன்பா கஷ்டப்படுற? நானே அவங்கள வெறுக்கல, நீ ஏன் வெறுக்கிற? கர்த்தர் வெறுக்காதவங்களை நம்ம வெறுக்கக்கூடாது, கர்த்தர் சபிக்காதவங்களை நம்ம சபிக்கக்கூடாது. நாம் நீங்களும் நானும் தேவ ஜனங்களுக்கும் தேவனையும் நேசிக்கிறமே ஒழிய தேவ ஜனங்களையும் தேவனையும் வெறுக்கிறவங்களா ஒரு நாள் இருந்துடக்கூடாது. நேசிக்கிறேன் என்று வாயில சொல்லுவதல்ல,
நேசத்தின் அடையாளம். கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்யணும், தேவ ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை தேவ ஜனங்களுக்கு. இதுதான் நேசத்தின் அடையாளம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்றையும் நான் செய்யாமல் விட்டுட்டு நான் நேசிக்கிறேன்னா அது என்ன, நான் ஏமாத்துறேன், இல்லை மற்றவங்களை ஏமாத்துறத முயற்சி பண்ணுறேன். நம்ம மற்றவங்களை செய்ய வேண்டியதும் இருக்குது, தேவனுக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது. இதை ரெண்டும் சரியாக நம்ம செஞ்சோன்னா நாம் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் நேசிக்கிறோம். கோரிஸ் அதை தான் செஞ்சார். ஒரு ரட்சிக்கப்படாதவன் தான், ஆனால் கர்த்தரையும் நேசித்தார், கர்த்தருடைய ஜனத்தையும் நேசித்தார். கர்த்தர் முன்னாடி போய் அது என்ன செஞ்சாருன்றது போனவ மாதத்தில் அந்த யுத்த ஜபத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன். அந்த வெண்கல கதலை உடைக்கிறது என்ன காரணம், அதனுடைய அர்த்தம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, எழுத்துப்பூர்வமாக அது எப்படி நடந்துச்சு, கர்த்தர் எப்போவோ முன்னாடி சொன்னதை பின்னாடி எப்படி செஞ்சு முடித்தார் என்று சொல்லி அது உங்களுக்கு சரித்திரத்திலேருந்து உங்களை சில காரியத்தை உங்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நீங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை நேசித்தாதான் நமக்கு முன்னால் போய் நம்மளால் முடியாதது எல்லாம் நமக்கு செஞ்சு முடிப்பார். அதான் மீகா சொல்கிறார், கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறார்ப்பா, தடைகளை மாத்துறவர் அவர். உனக்கு முன்னாடி போனதான் தடைகள் மாறும். கர்த்தர் உனக்கு ராஜா முன்னாடி போகிறாரு, கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறாரு. அப்படி ஒரே வசனத்தில் 3 இடத்துல சொல்கிறார், கர்த்தர் முன்னாடி போகிறார், கர்த்தர் முன்னாடி போகிறார், கர்த்தர் முன்னாடி போகிறார். யாருக்கு முன்னாடியும் போவார்? அழிக்கிறவனுக்கு முன்னாடியும் போகிறாரு, ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியும் போகிறாரு. ஏன் அழிக்கிறாரு? அவன் தம்முடைய ஜனங்களையும் தேவனையும் நேசிக்கலை, கர்த்தர் சொன்னதையும் கேட்கல, தேவ ஜனங்களையும் அவன் நேசிக்கலை. ஆனால் கோரேசை பார்க்குறோம், தேவனையும் நேசிக்கிறார், தேவ ஜனங்களையும் நேசித்தா அவனுக்கு தேவையானதை எருசலேமை கட்டப்படுன்னு சொன்னார், தேவாலயத்தை அஸ்திபாரப்படுன்னு சொன்னார். தேவ ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, தேவனும் ஆஸ்வதிக்கப்பட்டான். தேவ ஆலயம் கட்டுவதற்கும் அவன் காரணமாக இருந்தான். ரெண்டையும் செஞ்ச கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஏசாயா 44 கடைசி வசனம். கோரேஸ் பிறந்த பிறகு அல்ல, பேரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை. கோரேஸ் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை ஆஸ்வதிக்கிறண்டாரு, ஆனால் ஒருத்தன் பிறந்த பிறகு கூட அவனை ஆஸ்வதிக்க விரும்பலை. ஏன்? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் நேசிக்கணும், தேவனையும் தேவ ஜனங்களையும் நாம் நேசிக்கணும். அப்படி நேசிக்கிற நபராக இருந்தால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்களுக்கு மேலே இருக்கணும். உங்கள் இரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமையுள்ள கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தும். விசேஷித்தமாக அந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபை மக்களுக்கு முன்னால் நீர் கடந்து போய் எல்லா கோணலான காரியங்களை எல்லாம் செவ்வையாக மாற்றி எங்களை உங்களால் முடியாததை எல்லாம் எங்களுக்கு முடிய பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் இந்த பிழையாமை போல தகப்பனே, நாங்கள் தேவனையும் தேவ ஜனங்களையும் வெறுக்கிறவர்களாகவோ ஆண்டவரை சபிக்கிறவர்களாகவோ இராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. எந்த சூழ்நிலை இன்னைக்கு நாங்கள் நல்லவனாக இருக்கிறோம், பிழையாக மாறந்தாலும் நல்லவனாக இருந்தான், ஆனால் பிறகு அவன் நல்லவனாக இல்லை. இது போல இன்றைக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கிறோம், தேவ ஜனங்களை நேசிக்கிறவங்களும் இருக்கலாம். நாளைக்கு ஒருவேளை அந்த ஜனங்களை சபிக்கவோ வெறுக்கவோ நாங்கள் கூடாது சாமி. இன்னைக்கு இருக்கிறத போலவே என்றைக்கு நாங்கள் தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற நபர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. யூதாசை போல ஆரம்பத்தில் நல்ல மனுஷனாக காணப்பட்டாலும் பிறகு பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசாகவே மாறி போனதை போல நாங்கள் இருந்து விடாதபடி இன்றைக்கு நாங்கள் தேவனையும் தேவ ஜனங்களையும் நேசிக்கிற நாங்கள் கடைசி வரைக்கும் அதே நிலைமையில் இருந்து தேவனையும் தேவ ஜனங்களையும் நாங்கள் நேசித்து உம்மால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமா எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் முழுவதையும் உடைய சமூகத்தில் தருகிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதிகளை மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென்.